எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் பூரி தான் சுட போகிறோம். எல்லாரும் வாங்க பூரி சாப்பிட்லாம். இந்த பூரின்னு சொன்னோன்னே எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது, நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மா என்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போகிற ரோட்டில் பார்த்திங்கன்னா ஒரே ஹோட்டல் கடையாக இருக்கும். அந்த ஹோட்டல் கடையில் பார்த்த உடனே நம்மளை அட்ராக்ட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா அழகழகாக பெரிய பெரிய பலூன் மாதிரி அடுக்கி வச்சுருக்க அந்த பூரி தான். அது எப்படி அவங்க சுட்டால் மட்டும் பூரி பலூன் மாதிரி வருது, அதை பார்த்த உடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சாப்பிடணுங்கிற ஆசை வந்துடும். அதை பார்த்து நம்ம வீட்டில் கேட்டால் அம்மா அதெல்லாம் தோசை படிஞ்சிருக்கும், மண் அடிச்சிருக்கும், வேணாம் வான்னு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. சரி வீட்லையாவது செஞ்சு கொடுங்கன்னு கெஞ்சி கூத்தாடி செய்ய வச்சோன்னா அந்த பூரி என்னமோ நம்ம நேரம் அப்பளம் மாதிரியே வரும். நாங்களும் சோடாப்பு போட்டு பார்த்துருக்கோம், எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு பார்த்துருக்கோம், ஆனால் பூரி உப்பவே உப்பாது. ஆனால் இந்த நார்த் இந்தியன் சுடுற பூரியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் எண்ணெய் ஊற்ற மாட்டாங்க, சப்பாத்திகளில் வச்சு தேய்க்க மாட்டாங்க. ஆனால் அவங்க போடுற சப்பாத்தியே பூரி மாதிரி உப்பி வரும். அதை பார்க்கும் போதே நமக்கு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் சின்ன வயசில் சரி கோதுமை மாவில் போட்டதான் பூரி உப்புலன்னு சொல்லி மைதா மாவுலையும் போட்டு பார்ப்போம். ஆனால் என்ன செஞ்சாலும் எங்கள் வீட்டில் பூரி சுட்டோன்னா அது பூரியா அப்பளமான்னு பூரிக்கு அப்பளத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸே காணாமல் போயிடுறதுனா பார்த்துக்கோங்களேன். ஆனால் இப்போ வர மாவுலலாம் வாங்கி சாதாரணமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு தேய்ச்சி போட்டாலே பூரி பலூன் மாதிரி உப்பி வருது. பூரி பார்க்க அழகாக இருக்குது. ஆனால் என்ன இருந்தாலும் அந்த உப்பாத அப்பள பூரியை சாப்பிட்டப்ப இருந்த சந்தோஷம் இப்போ நல்லா அழகாக பலூன் மாதிரி இருக்கிற இந்த பூரியை சாப்பிடும்போது நமக்கு வரதில்லை. என்ன இருந்தாலும் சின்ன வயசில் நம்ம சாப்பிட்டா அதுதான் ஸ்வீட் அண்ட் மெமரி ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி பூரி பார்க்கும்போது சைல்ட்ஹுட் மெமரி ஏதாவது வருதா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.